நான்-ஸ்டாப் நேயர்களுக்கு வணக்கம் மக்களே. என்ன சொல்ல போகிறோம் மக்களுக்கு? இன்னைக்கு நயன்தாரா அந்த 10 கோடி மேட்டரா? 10 கோடி மேட்ரு இல்லை, அந்த டாக்குமெண்ட்ரி எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். படம் என்ன பேர்? நயன்தாரா த பிஹைண்ட் த ஃபேரி டெய்ல்னு அப்படி போனேன். நம்மளுக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, அதனால் கூகுள் ஜி கிட்ட கேட்டோம் ஃபேரி டெய்ல்னா என்ன அப்படின்னா. அவர் சொன்னார் விசித்திர கதையாம். அப்படி நயன்தாராவும் பின்னாடி உள்ள விசித்திர கதையுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போல. சரி அப்படின்னா தான் விசித்திரம் இருக்குது. இன்றைக்கி அது வெளியாகிருக்கு நெட்ஃப்ளிக்ஸில். அதை போய் பார்த்தோம். 1 hour 22 நிமிஷம் ஓடுது. ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த கிளியராக சொல்லிடலாம். ஏன்னா இப்போ என்ன ரொம்ப ட்விட்டர்லலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, என்னப்பா நயன்தாராவோட கல்யாண சிடி வெளியாயிடுச்சா அப்படின்னு தான் கேட்குறாங்க. கல்யாண சிடிலாம் இல்லை, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 59 நிமிஷம் வந்து நயன்தாராவோட ஸ்டோரி. அவங்கள கடந்து வந்த பாதை எப்படி நடிகை ஆனாங்க அதை பற்றி வந்து அறிமுகப்படுத்துகிற இயக்குநர்களை பேசுகிறாங்க. நம்ம ஃபாசில் சார் பேசுகிறாரு. அப்படியா? ஆமாம், ஃபாசில் சார் பேசுகிறாரு. தமிழுக்கு வந்த அப்புறம் நம்ம பாலச்சந்தர் அவங்களோட மகள் அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா ஐயா படத்தில் அவங்க தான் ப்ரொடியூசர், அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்க பேசுகிறாங்க. அப்புறம் அவங்க கூட நடித்த நாகார்ஜுனா சார் பேசுகிறாரு. அப்புறம் வந்து நம்ம அட்லி பேசுகிறா போல், விஷ்ணுவர்தன் பேசுகிறா போல். ஏன்னா பில்லால ஒரு நல்ல ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்தாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட 59 நிமிஷம் வந்து நயன்தாரா ஸ்டோரி போகுது. அதில் விக்னேஷ் கேவன் வந்து அந்த என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்றதெல்லாம் போகுது. கடைசி 23 நிமிஷம் மட்டும்தான் வந்து கல்யாணம் என்ன நடந்தது அப்படின்றது. தலைவரெல்லாம் காமிச்சாங்களா? வந்தாப்புல தலைவர்லாம் வராப்புல. ஸ்டார்டிங் வந்து திருப்பதியில தான் ஃபர்ஸ்ட் அவங்க வெட்டிங் பிளான் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம சாதாரண திருப்பதி போனால் ஏகப்பட்ட க்ரௌடு, அது இல்லாமல் வந்து அதெல்லாம் நல்ல, அதனால வந்து அது நடக்காமல் இருக்குது. ஒரு குரூப் டிஸ்கஷன் ஒன்று போது, நயன்தாராவும் அதில் இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் அப்செட் ஆகிறாங்க. நம்ம திருப்பதியில் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல பெஞ்சில் போய் தனியாக உட்காடுறாங்க. அவங்க மட்டும் உடனே கட் பண்ணால் இது மட்டுமா உன் வாழ்க்கையில் கஷ்டம், நீ எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துருக்கே அப்படியே கட் பண்ணால் அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படியே ஓப்பன் பண்ணு. உண்மையிலே அது நல்லா தான் இருக்குது பார்க்கும்போது. அவங்க அப்பா வந்து ஒரு டிஃபென்ஸில் இருக்காரு, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, கஷ்டப்பட்டு தான் வராங்க. படிப்புக்கு முக்கியத்துவம் தராங்க. பேக்ரவுண்ட் சினிமா பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, கஷ்டப்பட்டு படிப்பு தான் முக்கியன்ற மாதிரி தான் இருக்காங்க. ஒரே அண்ணன் மாதிரி பொழுது படிப்புக்கோசம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து சாட்டர்டே சண்டே தான் கிளாஸாம். ஏதோ ஒரு ஊரில், அவங்க ஊர்லேருந்து ஏதோ ஊரில். அப்போ வந்து இவங்க தான் காரில் கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டு வர டெய்லி வரும். ஆமாம், சாட்டர்டே சண்டே மட்டும் கிளாஸு. காலையில் போய் விட்டுருவாங்களாம். அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து இவங்களை போய் விட்டுருவாங்களாம். அவங்க ஈவினிங் தான் முடிச்சுட்டு வருவாங்களாம். அது வரைக்கும் காலேஜ் வாசலே உட்காந்துருப்பாங்களாம். அந்த மாதிரி படிப்புக்குன்னே முக்கியத்துவம் கொடுத்த ஒரு இதில் அவங்களோட ஏதோ ஒரு ஸ்டில்லு மட்டும் ஒரு மேகசினில் வருது போல இருக்கு. வந்த உடனே ஒரு டைரக்டர் வந்து பார்த்துட்டு இது மாதிரி வந்து ஒரு மகளுக்காக அப்படிலாம் இல்லை, ஏதோ ஒரு விளம்பரம் தான், ஒரு ஆட் ஷூட்டு தான். அது ஃபோட்டோ மட்டும் வருது, ஒரு நகைக்கடை விளம்பரம். அதை பார்த்துட்டு தான் வந்து டைரக்டர் வந்து அப்ரோச் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் வேணான்ற மலையாளத்தில் வேணான்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வராங்க. அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க அப்படின்னும் போது காதலை பற்றி பொதுவாக அவங்க 2 பிரேக்கப்பை வந்து எல்லாருக்கும் தெரியும். சிம்பு, நம்ம ஓப்பனாக சொல்ல, சிம்புவோட ஒரு பிரேக்கப்பு, பிரபுதேவோட ஒரு பிரேக்கப்பு. 2மே வந்து இக்கட்டான சூழ்நிலை தான் அவங்க வாழ்க்கையில். அந்த இதுவும் காட்டல, அதெல்லாம் பேரே சொல்லலாம் அவங்க. ஆனால் அந்த விஷயத்தை பேசுகிறாங்க, பிரேக்கப் பற்றி பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் பிரேக்கப் பற்றி பேசும்போது அவங்க இருந்த சூழ்நிலை, அந்த காலகட்டம் வந்து ஒரு 2007 ஒரு 2008 அந்த மாதிரி நினைக்கிறேன். சந்திரமுகி வரைக்குமே அவங்க அப்பா வந்து ஷூட்டிங் வருவாராம் ரெகுலராக. தமிழில் எங்கள் அம்மா கூடவே இருப்பாராம். திடீர்னு பார்த்தா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, படுத்த படுக்கையாயிடுறாரு. அப்போ வந்து யாருமே இல்லை, அம்மா வந்து அவங்கள பார்த்துக்க வேண்டியது இருக்குது. அண்ணன் வந்து துபாயிலே செட்டில் ஆயிடுறாராம். அதனால வந்து இவங்க தனியாக வந்து ஷூட்டிங் வர வேண்டிய நிலமந்தோம். அதனால தனியாக தான் போகணும். ஒரு விஷயங்களும் அப்பா அம்மாவா எதுவும் கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ நடந்தது தான் இந்த சிம்புவான அந்த விஷயங்கள் போல இருக்கு. அது ஒரு பிரேக்கப், அது சொல்றாங்க. பிரபுதேவாவோட பிரேக்கப் பத்தி பேசும்போது அவங்க வந்து ரொம்ப உடஞ்சி தான் பேசுறாங்க. அது ஏன்னா அவ்வளோ ஒரு மனுஷன் மேல அவ்வளோ வந்து நம்பிக்கை வச்சு ஒரு மனுஷன் வந்து ஏமாத்தினா. ஏன்னா சினிமா வந்து விடணும்னு அவரு தான் ஒரே வார்த்தையா சொல்லிட்டா போலையாம். ஏன்னா இவங்க கிட்ட அந்த செகண்ட் ஆப்ஷனே வைக்கல. அதையும் சொல்றாங்க, எனக்கு வந்து ஆப்ஷனே வைக்கல எனக்கு ஒரே தீர்மானம், நீ சினிமா விட்டு போயிடணும் அப்படின் போது அந்த என்ன ஸ்ரீ ராமஜெயம் தானே கடைசி படம், அப்போ வந்து நடந்த அந்த இன்சிடென்ட்டு, அந்த ஷூட்டிங் லாஸ்ட் நாள் நடந்த இன்சிடென்ட் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி அந்த பிரேக்கப்லேருந்து வெளியே அந்த பிரேக்கப் ஆகி திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது அவங்க பேசுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நயன்தாரா பேசும்போது அவ்வளோ கான்ஃபிடென்ட். அவங்க உட்காந்து மாதிரி பேசுகிறாங்க, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது.
அப்படி இப்படின்னு போயிட்டு பிரபுதேவாவோட அந்த பிரேக்கப் முடிஞ்சு திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. கரெக்டாக அதெல்லாம் பேசி முடிச்சு திருப்பி அந்த சேரில் போய் உக்காந்தாங்களே அங்கே காட்டும் போது அது ஒரு இன்ட்ரோல் பிளாக் மாதிரி இருக்கு. கரெக்டாக நம்ம விக்கி அப்பதான் என்ட்ரி ஆகுறாரு. 40 நிமிஷம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் கொடுத்து விக்கி என்ட்ரி ஆகுறாப்புல. அப்பயே கொஞ்சம் நல்லா இருக்கு, ஒரு சினிமா ஃபீல் வருது. அது சில நேரத்தில் ரொம்ப சோகமாக இருக்கும்போது ஒருத்தர் வரும்போது அப்போ விக்கி வந்த உடனே என்ன இதெல்லாம் உனக்கு ஒரு தடையா, இன்னும் எவ்வளோ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது போகும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்புறம் திருப்பி அதுல இருந்து விக்கியானாக்கா அந்த நான் ரவுடியில வந்து எப்படி அந்த காதல் அந்த 10 கோடி மேட்டர் அந்த விஷயம் எப்படி வச்சிருக்கேன். அது வந்து வேற ஷூட்டிங் ஸ்பாட் வந்து போட்டாங்க. அது இவர் போன்லயே எடுத்து இருந்து இருப்பாரு போல இருக்கு. அந்த 2 பேர் டிஸ்கஷன் பண்றது, பட கிளிப்புக்குலாம் எதுவும் கிடையாது. பட கிளிப்பிங்லாம் இல்ல, அந்த மாண்டேஜ் அதான் இயக்குனர் வந்து ஒரு ஹீரோயினுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு சின்ன கிளிப். ஆனா தனுஷ் பேரை சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னா நம்ம ராதிகா சொல்றாங்க. எனக்கு வந்து தனுஷ் போன், ராதிகா நானும் ரவுடி தான் நினைச்சிருக்காங்கல்ல, அப்ப தனுஷ் போன் பண்ணி சொன்னா போலியாம், ஏங்க உங்களுக்கு மானம் சூடு இல்ல சொன்ன ஏதாவது இருக்கான்ற திட்டுறா போலியாம். என்ன தனுஷ் இப்படி திட்டுற அப்படின்னா, பின்ன என்ன நயன்தாராவும் விக்னேஷ் லவ் பண்றவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. யோ அப்படியா, எனக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் காமெடியா இருக்கு. நம்ம காமெடி அவங்க ஃபீல்டில் உட்காந்து பேசுறாங்க, இந்த விஷயத்தை சொல்றாங்க, பேசுறாங்க. என்ன குரல் மட்டும் வேற ஆளு, அவங்களே இங்கிலீஷ்ல பேசுவாங்க போல, தமிழ்ல டப் பண்ணிருக்காங்க போல. அப்புறம் வந்து நம்ம காமெடிக்குன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி தான், ஆனால் காமெடிக்குன்னு ஒருத்தர் உள்ள இருக்குன்னா நல்லா இருக்குன்னு பார்த்தா நம்ம நெல்சன் வரா போல. நெல்சன் சொல்ற விஷயம் இவங்களுக்குள்ள அந்த விக்னேஸ்வரனை பத்தி சொல்றது, விக்னேஸ்வரன் நயன்தாரா பத்தி, இவங்களுக்கு நயன்தாராவுக்கு விக்னேஸ்வரனுக்கு சண்டை வரும்போதெல்லாம் இவர் தான் போய் ஏதாவது சமாதானம் பண்ணுவாங்க. அதெல்லாம் சொல்லும் போது நல்லா காமெடியா இருந்தது. அப்படி இப்படின்ட்டு போயிட்டு ஒரு 59 நிமிஷத்துல இருந்து தான் வந்து கல்யாணத்தை பத்தி திருமணம் பத்தி. ஆனா இப்போ இது எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த திருமணம் வந்து ஒரு 2-3 மணி நேரம் நினைக்கிறேன்னா காலையில இருந்து ஈவினிங் என்னாச்சு அதெல்லாம் இல்ல. கண்டிப்பா இது வந்து ஒரு நயன்தாராவோட ஒரு பயோபிக்னே சொல்லலாம், பயோபிக் லைஃப் ஸ்டோரினே சொல்லலாம். நல்லா பண்ணியிருக்காங்க, விஷுவலாவும் நல்லா கிராண்டியரா இருக்கு. ஒரு போனதே தெரியல, எப்படி இருக்கு, குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ஒரு சினிமாவில் பண்ண மாதிரி தான் ஒரு மேக் பண்ணியிருக்காங்க. உண்மையில குவாலிட்டி நல்லா இருக்கு. போகிறதே தெரில, காலைல ஒரு 8:45 போட்டேன், ஒரு 10:15 முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக ஒன் டைம் அப்படியே பார்த்துட்டு முடிச்சாச்சு. நல்லா இருக்கு, பார்க்குறவங்க பாருங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே ஓகே. இந்த தனுஷை பற்றி ஒரு வார்த்தை கூட நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி எதுவும் அவங்க சொல்லியா? அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல, அவங்க அந்த பேரே எடுக்கல. நான் இந்த சாப்டரே நானும் ரவுடி தான்ன்ற அந்த படத்தை பற்றி அவ்வளோ பேச, நம்ம விஜய் சேதுபதியில் ஆனால் பேசுகிறா போல, அவரும் வந்து ஸ்க்ரீனில் பேசுகிறா போல. ஆனால் நிறைய படத்தோட கிளிப்பிங்ஸ் இருக்கு, எல்லாரும் இது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஜவான், எவ்வளோ பெரிய படம் போகிற ஜவான், அந்த படத்தோட கிளிப்பிங்கு, அந்த டான்ஸ் ஆடுறது, ஷாருக் கான் கூட டான்ஸ் ஆடுறது, அது எல்லாமே மாண்டேஜ் எல்லாமே அதெல்லாம் வருது. இவ்வளோ கொடுக்குறது தனுஷுக்கு இந்த வன்மத்தை எப்படி இது ஸ்ரீராம ஜெயமும் கொடுத்துருக்காங்க. ஐயா படத்துல அந்த இந்த வன்மத்தை டக்குன்னு இப்படி வெளியே காமிச்சிட்டாரு ஓப்பனாவே. என்ன அது, ஆனா அக்காவுக்கு நிறைய பேர் ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க, சுஜி அக்காவும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது எந்த சிக்கல்ல போயிட்டு முடியும்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா இவங்க சொன்னபடி நெட்ஃபிளிக்ஸ்ல விட்டாங்க. நல்லா இருக்கு டாக்குமெண்ட்ரி. கல்யாண சீடின்னு தவிர்த்துறாதீங்க, ஏன்னா நம்ம கல்யாண சீடியை ஒரு வாட்டி தான் பார்ப்போம். இப்ப போய் தேடினா அது எங்க இருக்குதுன்னே தெரியாது. அதனால இது ஒரு கல்யாண சீடினா நினைச்சு பார்க்காதீங்க. நயன்தாராவோட ஒரு பெண், உண்மையிலே சொல்லணும்னா ஒரு 20 வருஷம் தாக்கு பிடிக்கிறதுலாம் அவ்வளவு பெரிய விஷயம் பாருது. இன்னைக்கு நம்ம பார்த்த ஹீரோயின், நம்ம ரசித்த ஹீரோயின் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. ஆனா 20 வருஷம் வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு வந்து ஓப்பனிங் இருக்கு, ஒரு தனியா ஒரு படம் பண்ணாங்கன்னா ஒரு ஓப்பனிங் இருக்கு அப்படின்னும் போது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு கூட ஏதோ ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க போல இருக்கு நயன்தாரா. அது கூட போட்டியாளராக இருந்த ஜோதிகாவே இன்னைக்கு வந்து எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு, பேக்ரவுண்ட் சப்போர்ட். சூர்யா மாதிரி ஒரு நடிகரை கல்யாணம் பண்ணதுனால ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கனால வெட்டிங் அடே முடிஞ்சுட்டா. இப்போ இந்த பசங்களை பத்தி அந்த பசங்களை பத்தி வெறும் லாஸ்ட்ல வந்து சும்மா ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு எண்ட் கார்டில் முடிச்சிடறாங்க. 2 பேரும் காட்டி உயிர் உலகு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு முடிச்சிடறாங்க. பார்க்கலாம் வெப் சீரிஸை பார்த்தா அவங்களுக்கு டைம் பாஸ் போறதே தெரியாது. 1 hour 22 நிமிஷம் தான். ஒன்லி நெட்ஃப்ளிக்ஸு, தமிழ்லயே இருக்கு, எல்லா மொழியிலயும் அவைலபிளா இருக்கு, இந்தியன் லாங்குவேஜ்ல. அப்படியா? ஆமா, தமிழ், ஹிந்தி, தெலுங்கு எல்லாத்துலயும் பேன் இந்தியா. ஆனா நயன்தாரா குரல் நினைச்சு வராங்க, நயன்தாராங்க டப்பிங் தான் கொடுத்துருக்காங்க தமிழ்ல. இப்போ விக்னேஷ் ஸ்ரீவனோட குரல் மட்டும் தான் வந்து ஒரிஜினல். மற்றபடி எல்லாருமே டப்பிங் தான் பண்ணி. கமெண்ட் சொல்லுங்க, அது 10 கோடி விஷயத்தையும் அந்த கிளிப்பிங்கை பார்த்துட்டு அதையும் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.